லீடர்ஸ் சார்பா இப்போ இங்கே வந்து உங்கள்கிட்ட இது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் நாச்சியப்பன். நான் முன்னால் பாஜகலேருந்து இப்போ வீத லீடர் ஃபவுண்டேஷனில் ஒரு வாலண்டியராக இருக்கேன். இந்த வீத லீடர்ஸ்ன்ற விஷயம் அண்ணாமலை அண்ணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மூமெண்ட், வந்து இது ஒரு அமைப்பு. இதை வந்து நாளைக்கு அரசியல் கட்சியாக அதை மாற்றுறதுக்கான நோக்கத்தில் இது ஒரு மூமெண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கான சேவைகளை இந்த மூமெண்ட்டில் நம்ம வீத லீடர்ஸில் செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அது வந்து இயற்கை, அதாவது நம்ம பெண்களுடைய பாதுகாப்பாக இருக்கலாம், இல்லை போதை பொருட்களுக்கு இருக்க தீங்கு பற்றி மக்களுக்கு அதை எடுத்து செல்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 7-6 டாப்பிக்கில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து இதை நம்ம பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீத லீடர்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது. வெறும் நம்ம வந்து நல பணிகள் மக்களுக்கு செய்ய போகிறோம். அதே டயத்தில் அந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் நம்ம அரசாங்கத்தோட அதுக்கான கான்டாக்ட் பண்ணி அவங்கள அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத பார்க்குற அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். இது இப்படியே போகல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில விஷயங்களை நம்ம ஒரு போராட்டம் பண்ணி தான் அதை சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி என்னென்ன பண்ணுமோ அந்த வேலை எல்லாமே நாங்கள் பண்ணுறதுக்காக தான் ஆரம்பித்த ஒன்று வீத லீடர்ஸ். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணோம். எல்லாரும் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இதுவரை ஆரம்பித்ததுலேருந்து 18 லட்சம் பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ரிசைஸாக சொல்லணும்னா 18,37,000 பேர் அதில் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்களா எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஈர்ப்பில் அவங்களா ஜாயின் பண்ணது. எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாஸ்தி ஜாயின் பண்ணியிருக்காங்க. மகளிர் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்கிற, நீங்கள் இந்த டிவிகேல விஜய் அவர்கள் சொல்கிற மாற்றம் கிடையாது. இது ரியல் சேஞ்சை பார்க்குற மக்கள் எல்லாமே வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க முன்னால் என்ன பண்ணாங்க, என்ன இதெல்லாம் தெரியும். அவங்க மேலே இருந்த ஈர்ப்பில் இவங்க எல்லாரும் இதில் வந்து நம்மளுக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க. இதில் எங்களுக்கு ஒரு சில கருத்து வந்தது. என்னென்னா, எப்படி அதை நாங்கள் போய் ஆன்லைனில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் யோசித்தோம், வந்து இதை ஒரு கேம்ப் மாதிரி நம்ம நடத்தினா வந்து இதை மக்கள்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே கேம்ப் வந்து நாங்களாக, எங்களுக்கு வந்து யாருமே வந்து சொல்லலை. இப்போ கேம்ப் நடத்துகிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க தன்னெழுச்சியாக அவங்களுடைய ஆர்வத்தில் அங்கங்கே கேம்ப் நடத்துகிறாங்க. இந்த கேம்பில் வந்து என்னென்னா, நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்ன ஏதுங்கிறத சொல்கிறது தான் அந்த கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதில் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் இன்னொரு 10 நாளில். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு மிஸ்ட் காலில் வந்து அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை குயிக்காகவும் ஈஸியாகவும் மாற்றுறதுக்காக தான் இப்போ வந்து ஆப் ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா சில இடத்துல வந்து உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கும், இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் என்ன எல்லாம் நம்ம எல்லாம் ஆப்பில் நல்லா பழகிட்டோம். எல்லாருக்கும் வந்து வெப்சைட் போகிறதோட ஆப் வந்து இன்னைக்கு மக்கள் புழக்கத்தில் இருக்கு. ஏன்னா எல்லாருமே நம்ம ஜிபே பண்ணுறோம், இந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இருக்கிறதுனால ஆப் வசதியாக இருக்கும்னு சொல்லி அதை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்னா, எங்களோட வாலண்டியர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக போதைப் பொருட்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வேலைகளை செய்யணும்னு, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் மந்தோட எங்களோட ப்ரோக்ராமு. அதை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் போயிட்டு இந்த மாதத்தோட ப்ரோக்ராம் என்ன, அதில் நம்ம என்ன செய்ய முடியும், அதில் என்னென்னலாம் கைட்லைன் இருக்கும், நம்ம எப்படி பண்ணணும், யார் பண்ணுறா, எங்கே பண்ணுறாங்கிறதுலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் சைக்கிள் ரேலி பண்ணலாம், இல்லை நடந்தே போகலாம், இல்லை துண்டு பிரசுரங்கள் விநியோகம் பண்ணலாம், இல்லை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போய் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் போதைப் பொருட்கள்லேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது. அதோட ஒரு ஐஇசி, அதாவது இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், இது 3ஐயும் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு வீத லீடர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் கட்சியா இல்லை இதுவா, தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு எல்லாரும் வந்து சேரணும். யாருமே வந்து இது என்ன, இது எப்போ மாறும், இதில் மாறுமா, எவ்வளோ நாள் ஆகும், இதை பற்றிலாம் வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் இந்த 18 லட்சம் பேர் அதில் சேர்ந்துருக்காங்க.
இதில் வந்து அத்தனை கட்சியில் இருக்கவங்களும் ஆர்வத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் தமிழகத்தில் இருக்க அத்தனை கட்சிகள்லேருந்தும் வந்து சேர்ந்திருக்காங்க வீத லீடர்ஸில். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வம் வந்து மிக அதிகமாக இருக்குது. அதனால வந்து அவங்க தான் நிறைய பேர் இப்போ வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ வீத லீடர்ஸோட ஆக்டிவிட்டி. நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம் இந்த இயக்கம், இந்த ஒரு மூமெண்ட்டை எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன்.